வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் டிஆர்பி தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் சலுகைகளையும் உத்தரவுகளையும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அறிவிப்புகளையும் அவர்களுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அவர்களுக்கான பாஸ் மதிப்பெண்கள் குறைப்பது பற்றிய தகவல்களையும் கோரிக்கைகளையும் அவர்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதேபோல் யாருக்கெல்லாம் இந்த மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட அறிவிப்புகள் கோரிக்கைகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026 ஜூலை மாதம் 22 இன்றைய தினம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு டெட் சலுகை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு முழுமையான விலக்கு அளிக்க வேண்டும், நீதிமன்றத்தின் விளக்கம் பெற வேண்டும் என்றும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாபெரும் பொதுக்குழுவில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் முன்னிலையில் அதிரடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பில் மாநில மற்றும் மாவட்ட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தாம்பரம் அடுத்த வரதராஜபுரத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த முக்கியமான கூட்டத்தில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சங்கத்தின் மாநில தலைவர் திரு கு தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இப்பொதுக்குழுவில் ஆசிரியரின் வாழ்வாதாரம் மற்றும் பணி பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் தியாகராஜன் பேசுகையில், தேசிய அளவில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு தற்பொழுது பெரும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. எனவே வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு பணி விலக்கு அளிக்கும் வகையில் சட்ட திருத்தத்தை கொண்டுவர தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கு கடுமையான அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும். மற்றொருபுறம் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடி இதற்கான உரிய விளக்கத்தையும் மாநில அரசு பெற வேண்டும். ஆசிரியர்கள் தங்களது பணியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தகுதி தேர்வுக்கு தயாரிப்பு விடுமுறை எடுத்து படித்தால் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி முற்றிலும் பாதிக்கப்படும் சூழல் உருவாகும். எனவே தமிழக அரசு இதில் முழு பொறுப்பேற்று செயல்பட வேண்டும் என்றும் எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஆதரிப்பதாக கூறியுள்ள தமிழகத்தின் தற்போதைய தாவேகா அரசு அதனை முழுமையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதுவரை கடந்த திமுக அரசு அமல்படுத்திய திட்டங்களை நடைமுறையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நீதிமன்ற தடை விதிக்கப்பட்டுள்ள தற்போதைய சூழலில் அமைச்சரின் மனைவி உள்ளிட்ட சில முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டும் விதிகளை மீறி பணி மாறுதல் வழங்கப்பட்டிருப்பது தூய்மையான ஆட்சி வழங்குவதாக கூறும் முதலமைச்சரின் செயல்பாட்டிற்கு முற்றிலும் எதிராக அமைந்துள்ளது என்றும் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்தார். இவற்றுடன் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கைக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த வேண்டும் என்றும் அனைத்து அரசு பள்ளியிலும் தற்காலிக முறையை ஒழித்து நிரந்தர தூய்மை பணியாளர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் தியாகராஜன் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.